நல்லா பாரு. பாக்குறேன். என்ன மேடம்க்கு கண்ணு மொழி ரெண்டும் வெளியில வந்து போகுது போல. அப்பா நீங்களா? அப்பா நீங்க எங்க இங்க? அப்பா உங்ககிட்ட நானே ஒரு விஷயம் சொல்லணும்னப்பா இருந்தேன். அப்பா சொல்லு. என்ன ஏண்டி பாக்குறேன்? அவர்கிட்ட சொல்லணும்னு சொன்னீங்க, சொல்லு. உங்களை அப்புறமா வச்சுக்கிறேன், இருங்க. அப்பா கிட்ட பேசிட்டு வரேன். அப்பா அது அது வந்து யமுனா, ஏமா பயப்படுற? எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். அப்பா என்னப்பா சொல்றீங்க? என்ன விஷயம் உங்களுக்கு தெரியும்? என்னன்னா, நீயும் குரு மாப்பிளையும் லவ் பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னது மாப்பிளையா? ஆமாமா. அப்புறம் என் பொண்ணை கட்டிக்க போறாரு, அவரு எனக்கு மாப்பிள்ள தானே? இல்லப்பா நான் உங்க சம்மதம் இல்லாம. என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியாது. என் சம்மதம் இல்லாம அவ எதுவும் பண்ண மாட்டான்னு. ஆனா லவ் மட்டும் பண்ணுவா. அது அது வந்து சும்மா சொன்னேம்னா, எனக்கு எல்லா விஷயமும் தெரியுமா. நீயும் குருவும் ஒருத்தர் லவ் பண்றீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அப்பா உங்களுக்கு அப்பாவுக்கு இவ்வளவு நாள் எதுவுமே தெரியாம கண்மூடித்தனமா இருந்தம்மா. இப்பதான் கண்ணை முடிச்சு பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்பதான் எனக்கும் ஒண்ணு தெரிய வருதுமா. எனக்கு புரியலப்பா. உனக்கு சில விஷயங்கள் புரியாம இருக்கிறதே நல்லதுதாம்மா. இங்க பாரு, நீயும் குருவும் விரும்புறீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அந்த விஷயத்த சொன்னதே சக்தி தான். இதே போல நீ நம்ம வீட்டுல சந்தோஷமா இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நம்ம வீட்டுல என்ன நடக்குதுங்கிறது தான் என்னால புரிஞ்சுக்க முடியல. நீயும் வாய் திறந்து எதுவும் சொல்ற மாதிரியும் இல்லை. இதுக்கு மேலேயும் ஒரு அப்பாவை நான் அமைதியா இருக்கக்கூடாதுல்ல. என் பொண்ணுக்கு ஒரு நல்ல தகப்பனா நான் நடந்துக்கணும்ல. அப்பா ஆமாம்மா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னப்பாரு, என் அப்பாவோட சம்மதம் இருந்தா மட்டும்தான் உனக்கும் எனக்கும் கல்யாணம்னு. அதேதான், இந்த அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு தான் உனக்கும் குரு மாப்பிளைக்கும் கல்யாணம். அப்பா உங்களுக்கு எனக்கு மனப்பூர்வமான சம்மதமா. குரு மாதிரி ஒரு பையன் எனக்கு மாப்பிள்ளையா கிடைக்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். என் பொண்ணு உண்மையிலே கொடுத்து வச்சவதான். அப்பா உண்மையாப்பா சொல்றீங்க? உங்களுக்கு குருவை பிடிச்சிருக்கா? நீ இந்த வார்த்தை கேட்கறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை இந்த வார்த்தையை என்கிட்ட கேட்டுட்டாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. உங்க ரெண்டு பேரும் பக்கத்துல வச்சு பார்க்கும்போது என் கண்ணே பற்றும். அப்படி ஒரு ஜோடி பொருத்தம் நீங்க. அது மட்டும் இல்லையம்னா, இந்த கல்யாணத்தை பேசி முடிச்சது நானும் சக்தியும் தான். மாப்பிள்ளையோட அம்மா அப்பா கிட்ட போயிட்டு பேசியாச்சு. சம்மந்திக்கும் இதுக்கு ஓகே தான். அப்பா உங்களோட சம்மதத்தோட நடக்குது? எனக்கு இது தெரியாதுப்பா. எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாமா, நேற்று நம்ம ட்ரெஸ்ஸும் ஜுவல்ஸும் பர்ச்சேஸ் பண்ணோம்ல, எதுக்குன்னு நினைச்சேன். அதுலயும் அப்பா ஒண்ணு குறிப்பிட்டு பட்டு புடவையும் லெஹங்காவும் எடுக்க சொன்னேன். அது எதுக்குன்னு நினைச்சேன். ஆமா, எதுக்குப்பா? என் பொண்ணோட கல்யாணத்துக்காக தான். என் பொண்ணோட கல்யாணத்துக்காக பட்டு புடவையும் லெஹங்காவும் நான் எடுக்க சொன்னேன். அப்புறம் போய் ஜுவல்ஸும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோமே. என் பொண்ணுக்கு சீர்வரிசையா போட்டு அனுப்ப வேணா நானு. அதுக்கு தான். அப்பா எனக்கு தெரியாம இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கான். அதுவும் எல்லாமே உங்க சம்மதத்தோடவா? ஆமாம்மா யமுனா, நீ நிறைய கஷ்டப்பட்டுட்டேன்னு எனக்கு நல்லா தெரியுது. இனிமே நீ கஷ்டப்படக்கூடாது. இனிமே எல்லாமே உனக்கு பிடிச்சதா மட்டும்தான் நடக்கும். சரியா? இனிமே உன் வாழ்க்கையில கஷ்டங்கிறதே கிடையாது. இனி எல்லாமே உனக்கு பிடிச்ச மாதிரி தான் நடக்கும். போதுமா? என் பொண்ணு என்னெல்லாம் ஆசைப்படுறாலோ அது மட்டும்தான் கிடைக்கும். ஆனா அப்பா. சொல்லுமா, என்ன? இல்லப்பா, இந்த விஷயம் சித்திக்கு தெரிஞ்சா என்ன? இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட என்னன்னால பிளான் பண்ண முடியுமோ பண்ணுவா. அவளோட பிளான்லாம் எதுவும் இனி நடக்காது. அவ என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிருச்சு. இனிமே அவளுடைய சதி திட்டம் எதுவும் நடக்காது. இனி என் பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருக்க போறா. என் பொண்ணு நினைச்சது மட்டும் தான் நடக்க போகுது. இங்க பரமயம்னா நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நான் இருக்கேன், சக்தி இருக்கான். அது மட்டும் இல்ல, இதோ குரு மாப்பிளையும் இருக்காரு. எல்லாரும் உன்னை சுத்தி இருக்கும். நீ எதுக்காகவும் கவலைப்படாது. இனி உனக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதா மட்டும்தான் நடக்கும். அப்பா எனக்கு இப்பதான்ப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. எனக்கு இது போதும்ப்பா. எனக்கு உங்களோட சம்மதம் தான் ரொம்ப முக்கியம். உங்க சம்மதம் இருக்கும்போது எனக்கு இதை விட வேற என்னப்பா வேணும்? எனக்கு இது போதும்ப்பா. என்ன மேடம், இவ்வளோ நேரம் வீரவசனெல்லாம் பேசிட்டு இருந்தீங்க. உங்க அப்பாவை பார்த்தவொடனே சம்மதம் சொல்றீங்க? அது வந்து அதான் சொன்னேன்ல, எங்க அப்பாவோட சம்மதம் வேணும்னு. அதான் அவரே சம்மதம்னு சொல்லிட்ட பிறகு நான் இனிமே கல்யாணம் வேணும்னு சொல்லுவேனா என்ன? ஓகே எனக்கு கல்யாணத்துக்கு 100% சம்மதம். அது சரிதான். அங்கிள், நீங்க வரத்துக்கு முன்னாடி என்ன பேச்சு பேசினா காது கொடுத்து கேட்க முடியல அங்கிள். வேற என்ன மாப்பிள்ள, அவ என் பேர்ல அவ்வளவு பாசம் வச்சிருக்கான். என் சம்மதம் இருக்கணும்னு என் பொண்ணு நினைச்சா பாருங்க, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா அங்கிள், அவ மூச்சுக்கு 300 தடவை சொல்றது எங்க அப்பான்னு உங்களை பத்தி மட்டும்தான் அங்கிள். அவ ரொம்ப யோசிக்கிறதும் உங்களை பத்தி மட்டும்தான். ரொம்ப பாசம் வச்சிருக்கிறதும் உங்க மேல மட்டும்தான் அங்கிள். இல்லப்பா, அப்படிலாம் சொல்லாது. இனிமே அவளோட பாசம் எல்லாமே உங்க மேலதான். சே அப்படிலாம் இல்லை அங்கிள். அவளுக்கு எப்பவுமே நீங்க தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் நான். எனக்கு அதுவே போதும் அங்கிள். அப்படி சொல்லுங்க குரு. எனக்கு எங்க அப்பா தான் முதல்ல, அப்புறம் தான் மற்றவங்களாம். ஓகேவா?
எனக்கு 100% ஓகேம்மா. சரி சரி, மேடம்க்கு இப்போ கல்யாணத்தில் சம்மதம் தானே? நாளை மறுநாள் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம். எப்படி, சம்மதமா? ஓ, டபுள் சம்மதம். என் பொண்ணாச்சு, என் சம்மதம் வந்துருச்சுல, அதான் டபுள் சம்மதம் சொல்லிட்டா. ஆமா அங்கிள், நான் இவ்வளவுதான் எப்படி சமாளிக்க போறேன்னு நினைச்சிட்டே இருந்தேன். பரவாயில்ல அங்கிள், இவளும் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டா. இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா கல்யாணத்து அன்னைக்கு தான் யமுனாவோட சித்தி என்ன பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தெரியல அங்கிள். அதை பத்திலாம் நீ கவலைப்படாதப்பா. எல்லாமே நானும் சக்தியும் பார்த்துக்கிறோம். சக்தி எல்லாத்துக்கான ஏற்பாடையும் பண்ணி வச்சிருக்கான். அதனால நம்ம அதை பத்தி எதுவும் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்க கல்யாணத்துக்கான ஏற்பாடு மட்டும் பாருங்க. கண்டிப்பா அங்கிள். சரிங்க அங்கிள், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நீங்க யமுனா கூட்டிட்டு கிளம்புங்க, நான் கிளம்புறேன் அங்கிள். சரிங்க மாப்பிள்ள, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. கல்யாண வேலைகளெல்லாம் பார்க்குறேன்ட்டு பரப்பரன்னு இருக்காதீங்க, ரிலாக்ஸாக இருங்க. எல்லாமே சக்தி இருக்கான், சக்தி பார்த்துப்பான். நானும் இருக்கேன், நான் எல்லாமே பார்த்துப்பேன். நீங்கள் கொஞ்சம் பதட்டப்படாமல் இருங்க, நம்ம ஆக வேண்டியதை நம்ம பார்த்துப்போம். புரியுதுங்களா? கண்டிப்பாக அங்கிள். சரிம்மா யமுனா, கிளம்பலாமா? சரிங்கப்பா, கிளம்பலாம். மாப்பிள்ள கிட்ட பேசுறதுனால பேசிட்டு வாமா, நான் காரில் வெயிட் பண்ணுறேன். சரிங்கப்பா, 5 நிமிஷம் தான், 5 நிமிஷத்துல வந்துடுறேன். எவ்வளோ நேரம் ஆனாலும் பேசிட்டு வா, அப்பா வெயிட் பண்ணுறேன். சரியா? ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. தேங்க்ஸ் எல்லாம் நீயே வச்சுக்கோமா. சரி சரி, நான் காரில் வெயிட் பண்ணுறேன், மாப்பிள்ள கிட்ட பேசிட்டு வா. சரிங்கப்பா. என்ன மேடம், இப்போ சந்தோஷமா? இப்போ நம்புறீங்களா? குரு ஒன்றும் அப்படிலாம் திருட்டுத்தனமாலாம் போய் தாலி கட்ட மாட்டான்னு? சாரிங்க, நான் தப்பா எடுத்துக்கிட்டதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. ஏய் லூசு, நீ பேசுறது கரெக்டு தாண்டி. நீ கரெக்டாக இருக்க. அப்படி இருக்கும்போது உன்னை எப்படி தப்பு சொல்ல முடியும்? அதெல்லாம் நீ மன்னிப்பெல்லாம் கேட்காத. உனக்கு என்ன, உங்கள் அப்பாவோட சம்மதம் கண்டிப்பாக வேணும்னு நினைக்கிற. அது எந்த பொண்ணாக இருந்தாலும் அதானடி ஆசைப்படுவா. லவ் யூ குரு, லவ் யூ டூடா குரு. லவ் யூடி பொண்டாட்டி. இன்னும் 2 நாள்ல நீ நானும் கணவன் மனைவியா ஆக போறோம். ஸோ ரொம்ப சந்தோஷமா இரு யமுனா. யமுனாவை ரொம்ப சந்தோஷமா பார்த்துப்பேன். போதுமாடி? அது எனக்கு நல்லாவே தெரியுமே. என் குருவை பத்தி எனக்கு தெரியாதா? இந்த கல்யாணம் எந்த சிக்கலும் இல்லாம நல்லபடியா நடக்கணும், அதுதான் எனக்கு வேணும். ஏய், நம்ம கல்யாணத்தை நடத்தி வைக்க போறது உங்க அப்பாவும் சக்தி அண்ணாவும் தான். அதனால அதை பத்தின கவலையே நமக்கு வேணாம். நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்கும். ஸோ இனிமே நீ எதை பத்தியும் கவலைப்படாம நிம்மதியா சந்தோஷமா போய் வீட்டுல சந்தோஷமா இரு. போதுமா? இனிமே எனக்கு என்ன கவலை குரு, நான் நல்லா சந்தோஷமா இருப்பேங்க. அது போதண்டி. யமுனா எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், அது போதும். உன்னை எதிர்பார்த்துதான் என் இதயம் வாழ்ந்ததோ, தன்னை அறியாமலே உன்னை அது சேர்ந்ததோ. நான் பொருந்தேன் உனக்காக மண்மேலே, ஓ உருவம் வரைந்தேனே கண்மேலே. உன்னை நினைத்து நான் விழித்திருந்தேன், இரவுகளில் தினம் மன்னன் இரவுக்கு துணை இருந்தேன். என்னடி இந்த யமுனா வருவாளா வரமாட்டாளா? அவளுக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? ஏய் இருடி, அவளெல்லாம் திட்டாத. இப்ப அவ கல்யாண பொண்ணு தெரியும்ல, அதனால நம்ம அவளை திட்டலாம் கூடாது, நல்லபடியா வரவேற்கணும். புரியுதா? ஆமாமா, நிதி சொல்றதாண்டி கரெக்ட். இனிமே நம்ம யமுனாவை திட்டலாம் கூடாது, ஏன்னா அவ நமக்கு சீனியர் ஆக போறா. இனிமே மேடம்க்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் பேசணும். சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உன் கதை என்னம்மா? என்ன யமுனா மேரேஜ் அன்னைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன்? மலர், ஆமாடி, நானே கேட்கணும்னு நினைச்சேன். என்னடி யமுனா மேரேஜ் அன்னைக்கு நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா? ஏய் 2 பேரும் தப்பா எடுத்துக்காதீங்கடி. நான் கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லல. என்ன தாலி கட்டுறப்ப நான் இருக்க மாட்டேன், தாலியெல்லாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் வருவேன்னு சொல்றேனே. மலர், இப்படி சொன்னா எப்படிடி? நம்ம 4 பேரும் எப்பவுமே ஒண்ணு தானே. இப்ப அவளுக்கு கல்யாணம் அன்னைக்கு பார்த்து நீ இல்லைன்னா எப்படிடி? என் சுச்சுவேஷனை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கடி. எங்க மாமா ஒருத்தவங்க லண்டன்ல இருந்து வராங்கடி. அவங்கள நானும் ராகுலும் தாண்டி போய் பிக்கப் பண்ணி ஆகணும். அது யாரடி புதுசா வர மாமா? என்ன மாமாலாம் இருக்காங்கன்னு சொல்லவே இல்லை. ஏய், அவரே ராகுலோட அண்ணா. எனக்கும் வந்து பெருசா அவரோட டீட்டெயில்ஸ்லாம் தெரியாது. ஏதோ சின்ன வயசுல இருந்தே அவங்க லண்டன் போயிட்டு செட்டில் ஆயிட்டாங்களாமா. அதாவது ராகுலோட பெரியப்பா பையன் அவரு. சரி, போய் செட்டில் ஆனார்ல, அங்கேயே இருக்க வேண்டியதானே. இப்போ எதுக்கு இங்க வராராமா? என்ன லண்டன்ல இல்லாத ஃபெசிலிட்டிஸ் இங்க இருக்குதாமா, அதை பார்த்து இங்க வராராமா? அதானே, அங்க இருக்கிறவர் அங்கேயே இருக்க வேண்டியதானே. அவர் எதுக்கு இப்ப இங்க கூப்பிட்டாங்க? யாரடி கூப்பிட்டது? நீங்க கூப்பிட்டீங்களா அவரை? டென்ஷன் ஆகாதீங்கடி. அவரோட அப்பாவும் அம்மாவும் அவங்களுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாமா. அந்த டார்ச்சர் தாங்க முடியாம தான் அவர் இங்க இந்தியாவுக்கே ஓடி வராரு. போதுமா? அது சரி, என்னடி கல்யாணத்துக்கு பயந்தா அந்த மனுஷன் இங்க ஓடி வராரு? அவரே பொண்ணுங்க கிட்டயும் அவ்வளோ பேசவே மாட்டாராமா. அதுலயும் கல்யாணம்னாக்கா பிச்சுக்கிட்டு ஓடுவாராமா.
அதனால எப்படியாவது அங்க இருந்து தப்பிக்கணும்னு தான் இங்க தம்பியை பாக்குறேன்னு சொல்லிட்டு சும்மா சொல்லிட்டு ஓடி வராருங்க. எல்லாம் சரிதாண்டி, அது ஒரு நாள் முன்னாடியோ இல்ல ஒரு நாள் பின்னாடியோ வரக்கூடாதா? அது நம்ம யமுனா கல்யாணம் அன்னைக்கு தான் வருவாரா அவரு? அதுலயும் முகூர்த்த நேரத்துக்கு அப்பதான் அவர் ஏர்போர்ட்ல வந்து இறங்கவே செய்வாரா? என்னடி இதெல்லாம் கோவமா வருதுடி நினைச்சாலே. சரிடி, உங்களை சமாளிக்கிறதே எனக்கு பெரும் பாடா இருக்கு. இன்னும் நான் யமுனாவை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. ஏய் ப்ளீஸ் டி, எனக்காக நீங்க 2 பேர் தாண்டி பேசணும். நான் போலனா ராகுலும் கோச்சுப்பாரு, உங்களுக்கே தெரியும்ல. ப்ளீஸ் எனக்காக அவகிட்ட பேசுங்கடி. சரி சரி, உனக்காக பேசுறோம், நாங்க பேசுறோம். எங்களுக்கு நீ என்ன பண்ணுவ? அதானே, உனக்காக பேச போறோம், எங்களுக்கு நீ என்ன பண்ணுவ? என்னடி இப்படி கேட்டுட்டீங்க? என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, வேணும்னா உனக்கு பண்ணலாமா? இன்னைக்கு லஞ்ச் என்னோடது, ஓகேவா? நான் வந்து வாங்கி தரேன் உங்களுக்கு லஞ்ச். அடிச்சு தின்றதுக்கெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் வேணாம், இந்த லஞ்ச் கிஞ்செல்லாம் வேணாம். அதுக்கு பதிலாக எங்களுக்கு வேற ஒன்று வேணும். ஆமா ஆமா, அதுக்கு பதிலாக எங்களுக்கு வேற ஒன்று தான் வேணும். அதை நீ தான் செய்யணும், கண்டிப்பா செஞ்சிரு. என்னங்கடி, என்ன வேணும்னு சொல்லுங்க, என்ன வந்தாலும் நான் செய்யறேன். என்னன்னு சொல்லுங்க. அது வேற ஒன்றும் இல்லை மலர்மா, லண்டன்ல இருந்து ஒரு ஃபிகர் வருதுன்னு சொல்ல பாரு, இந்த பீஸை எங்களுக்கு நீ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும். அட ஏண்டி, வர மனுஷன் என்கிட்ட பேசுவாரானே எனக்கு தெரியல, இதெல்லாம் நான் உங்களுக்கு அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணுமா? அவருக்கு பொண்ணுங்கனாலே ஆவாதுங்கிறாங்க, கல்யாணம்னு சொன்னதுனால தான் தெரிச்சு அடிச்சு நீங்க ஓடி வராரு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது மலரே, நாங்க லண்டன் ஃபிகரை இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. சோ நீ தான் அவரை எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிற. அது சரி, நான் பண்ணி வைக்கிறேன். ஆமா, இதெல்லாம் நரேன் அண்ணாக்கும் அஜய் அண்ணாக்கும் தெரியுமா? அடங்கடி, நாங்க என்ன அவரை சைட் அடிக்கவா கேக்குறோம்? சரி பீஸ் எப்படி இருக்குன்னு பாக்கலாமே தான் கேக்குறோம். ரொம்ப ஓவரா போற. எங்களுக்கு 1000 தான் இருந்தாலும் எனக்கு அஜய் தான், அவளுக்கு நரேன் தான். மலரே, ஓவரா பேசாதடி. நாங்க சும்மா ஒரு ஃப்ரெண்ட் ஆகலாமேன்றதுக்காக தான் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணடின்னு சொல்லி கேக்குறோம். நீ என்ன ரொம்ப பண்ற? என்ன நரேன் கிட்ட போய் சொல்ல போறியா? போய் சொல்லிக்கா. ஏன் நரேன் ஒன்னும் எதுவும் சொல்ல மாட்டாங்களே, அதே மாதிரி அஜய் அண்ணாவும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. போய் சொல்றதுன்னா சொல்லிக்கொடி. சரிடி அம்மா, தாளிச்சு எடுக்காதீங்கடி. நான் அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் பேசுறேன். அவர் என்கிட்ட நல்லா பேசிட்டாருன்னு வச்சுக்க, கண்டிப்பா உங்களை நான் அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன், ஓகேவா? நான் எப்படியாவது யமுனா கல்யாணத்துக்கு அவரை தள்ளிக்கிட்டு வந்துடுறேன். அத்தடி பெரிய மாமாவை தள்ளிட்டு வரேன்னு உங்க ராகுல் மாமாவை விட்டு போறேன். உங்களுக்கு ரொம்ப தாண்டி ஏத்தம். அடடி, அங்க பாருடி யார் வந்திருக்காங்கன்னு. அடடா, வாங்க 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 மேடம் வாங்க. ஏய் என்னடி மேடம் சொல்லப்படாதடி. எதுக்கு இந்த மாதிரி? இல்ல எதுக்கு இப்ப என்ன இப்படி ஓட்டுறீங்க? சிச்சோ, நீங்க நின்னுட்டுலாம் பேசக்கூடாது. முதல்ல வாங்க உட்காருங்க, உட்காந்து பேசுங்க புது பொண்ணு. கல்யாண பொண்ணு நின்னா கால் வலிக்கும்ல, நீங்க உட்காந்து பேசுங்க கல்யாண பொண்ணு. ஆமாமா, உட்காருங்க கல்யாண பொண்ணு, உட்காருங்க. ஏனாண்டி, ஆமா உங்களுக்கு எப்படி விஷயம் தெரியும்? அதெல்லாம் சொல்றோம், நீ சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல வந்து உட்காரு. நின்னுக்கிட்டே மொத்த கேள்வியும் கேட்ப, வந்து உட்காருடி. சொல்லுங்கடி, உங்களுக்கு எப்படி விஷயம் தெரியும்? அடியே, எங்களுக்குலாம் எப்பவோ விஷயம் தெரியும்டி. ஆமா மேடம், எங்களுக்குலாம் எப்பயோ விஷயம் தெரியும். அது சரிடி, கல்யாணம் பண்ணிக்க போற எனக்கு விஷயம் தெரியுதோ இல்லையோ, உங்க எல்லாருக்கும் தெரியுதுடி. எனக்கு இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தெரிஞ்சது. ஏண்டி நீங்க யாரும் என்கிட்ட சொல்லல? யாரும் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால சொல்லல. அது மட்டும் இல்ல, உனக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னும் போது நாங்க கண்டிப்பா அதுக்கு வழி விடணும்ல, அதனாலதான் நாங்க முன்னாடியே சொன்னா நீ எதனா பிரச்சனை பண்ணிட்டீங்கன்னா அதனால அமைதியா இருந்துட்டோம். ஆமாண்டி யமுனா, எல்லாரும் நல்லதுக்காக தான் பார்த்தோம். சரி விடு, அதான் உனக்கே இப்ப விஷயம் தெரிஞ்சிச்சுல. ஆமா ஆமா, எனக்கு அப்பாவோட சம்மதம் தான் ரொம்ப முக்கியமா பட்டது. அப்பாவே சம்மதிச்சிட்ட போது எனக்கு வேற என்னடி வேணும்? நான் எப்படி கல்யாணம் வேணான்னு சொல்லுவேன்? அதான் என்னோட அப்பாவே சம்மதிச்சிட்டாங்களே, அவ்வளோதாண்டி. இனிமே உன் லைஃப்ல எல்லாமே நல்லதா தாண்டி நடக்கும். இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படாத, இனிமே ஜாலியா சந்தோஷமா இரு, ஓகேவா? ஆமா யமுனா, இனி முகத்துல சந்தோஷத்தை மட்டும்தான் நாங்க பார்க்கணும். இனிமே நீ அழுது வடிஞ்சிட்டுலாம் இருக்காத. நீ எப்பவுமே அப்படி இருக்க மாட்டேன், மனசுக்குள்ள 1000 சோகத்தை வச்சிருந்தாலும் வெளியில சிரிச்சுட்டு தான் இருப்பேன். இனிமே மனசும் சேர்த்து சந்தோஷமா வச்சுக்க, ஓகேவா? ஆமாண்டி யமுனா, உனக்கு பிடிச்ச உன் குரு அண்ணாவே உன் கழுத்தை தாலி கட்ட போறாங்கடி. இதை விட வேற என்ன சந்தோஷம் வேணும்? அதையும் அப்பா ஆசீர்வாதத்தோட. சந்தோஷமா ரெடி யமுனா. கண்டிப்பாடி. அப்பா ஒரு பக்கம், நீங்கெல்லாம் ஒரு பக்கம், என் குரு ஒரு பக்கம், அப்புறம் சக்தி அண்ணா. இதுக்கு எல்லாத்துக்கும் மெயினான காரணமே அந்த சக்தி அண்ணா தான். அப்புறம் நரேன் அண்ணா, அஜய் அண்ணா, ராகுல் அண்ணா, இவங்கெல்லாம் நீங்கெல்லாம் இருக்கும்போது எனக்கு என்னடி கவலை? இனிமே நான் கவலையே பட மாட்டேன்டி, சந்தோஷமா இருக்க போறேன். என் லைஃப்ல இனிமே ஹாப்பி மட்டும்தான். நீ எதுக்கும் கவலைப்படாதே யமுனா, நாங்க எல்லாரும் எப்பவும் கூட இருப்போம்டி. ஒரு ஃப்ரெண்டா கண்டிப்பா உன் கூட இருப்போம்டி. ஆமாண்டி யமுனா, கண்டிப்பா நாங்க எப்பவும் உன் கூட இருப்போம். சந்தோஷத்துல மட்டும் இல்ல, எல்லாத்துலயும் உன் கூட இருப்போம். ஆமாண்டி யமுனா, நாங்க சொல்றது உண்மைதான், நாங்க எப்பவும் உன் கூட இருப்போம். இது போதும்டி, இதை தவிர எனக்கு வேற என்னடி வேணும்? இது போதும். சொல்லி உள்ளே சென்று பார்த்தோமே, தாய்ப்பாசம் தந்த
தந்தை பாசம் ரெண்டும் அங்கே கண்டோமே கண்ணா